வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரி நீர் வழக்கில் கர்நாடகாவுக்கு சுப்ரீம் கோர்ட் மீண்டும் கண்டனம். கண்காணிப்பு குழு செயல்பாடு குறித்தும் அதிருப்தி. எடியூரப்பா ஆதரவு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய மனு. ஆட்சிக்கு ஆபத்து இல்லை என்று ஷெட்டருடன் ஆலோசித்த பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். மேலும் 2 அரசு பொறியியல் கல்லூரிகள், 10 பாலிடெக்னிக்குகள் நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. விரிவான செய்திகள். காவிரி நீர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் திங்களன்று விசாரணைக்கு வந்தபோது கர்நாடக அரசு மற்றும் காவிரி கண்காணிப்பு குழுவுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். காவிரி கண்காணிப்பு குழு கூட்டம் டெல்லியில் கடந்த 10ஆம் தேதி கூடியபோது கருகும் சம்பா பயிர்களை காப்பாற்ற உடனடியாக தமிழகத்துக்கு 18 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டுமென தமிழகம் கோரியது. தங்களிடம் குடிநீர் தேவைக்கு மட்டுமே தண்ணீர் உள்ளது என்று கர்நாடகா கூறியதை கருத்தில் கொண்ட கண்காணிப்பு குழு விவசாயத்தை விட குடிநீர்தான் முக்கியம் என்று கூறி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க மறுத்துவிட்டது. அதைத் தொடர்ந்து 12 TMC தண்ணீரையாவது திறந்துவிட வேண்டுமென்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனுவை தாக்கல் செய்தது. இம்மனு திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு வக்கீல் பாலி நாரிமன் குடிநீர் தேவைக்கே தங்களது அணைகளில் தண்ணீர் இருப்பதாக வாதத்தை முன்வைத்தார். உடனே நீதிபதிகள் 6 TMC தண்ணீரையாவது தமிழகத்திற்கு வழங்க முடியுமா என்று கேட்டபோது முடியாது என்று கர்நாடக வக்கீல் தெரிவித்தார். இதையடுத்து காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீரை திறந்துவிடாத கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இரு மாநிலங்களின் தேவைகளை அறிந்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க தவறியதால் காவிரி கண்காணிப்பு குழுவும் தன்னுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த 20 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு திறந்துவிட்ட நீரின் அளவு, கர்நாடகாவின் குடிநீர் தேவைக்காக அணைகளில் இருந்து எடுத்து பயன்படுத்திய நீரின் அளவு போன்ற விவரங்களை செவ்வாயன்று பிற்பகலுக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் கர்நாடக அரசு வக்கீலுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முல்லை பெரியாறு அணை வழக்கில் ஏப்ரல் 9ஆம் தேதி இறுதிக்கட்ட விசாரணை நடக்கும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன பெஞ்ச் அறிவித்துள்ளது. தமிழகம், கேரளா இடையே முல்லை பெரியாறு அணை தொடர்பான சர்ச்சை நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருகிறது. அணை உறுதியுடன் இல்லை என்பதால் அதை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட அனுமதிக்க வேண்டுமென கேரளா வலியுறுத்துகிறது. புதிய அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழகம் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த கோரி வருகிறது. இதனிடையே அணையின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆராய்வதற்காக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ஆனந்த் தலைமையிலான குழு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் முல்லை பெரியாறு அணை ஸ்திரத்தன்மையுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி லோதா தலைமையிலான அரசியல் சாசன பெஞ்ச் விசாரித்து வருகிறது. இவ்வழக்கு திங்களன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதி துவங்கும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர். ஆனந்த் குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கை மற்றும் துணைக்குழு அறிக்கைகளில் ஏதேனும் சந்தேகமோ கருத்து மாறுபாடோ இருந்தால் இரு மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்தில் மார்ச் 15ஆம் தேதிக்குள் மனுவாக தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா அரசுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை என்று முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டருடனான சந்திப்புக்கு பின் கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். எடியூரப்பா ஆதரவு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய சபாநாயகர் போபையாவிடம் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் மனு அளித்துள்ளனர். கர்நாடக முன்னாள் முதல்வரும் கர்நாடக ஜனதா கட்சி தலைவருமான எடியூரப்பா கோஷ்டியை சேர்ந்த ஷோபா, CM உதாசி உள்ளிட்ட 13 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப்போவதாக கடந்த புதனன்று அறிவித்தனர். இதனால் ஜெகதீஷ் ஷெட்டர் அரசுக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டது. சபாநாயகர் போபையா வெளிநாடு சென்றதால் ராஜினாமா கடிதங்களை கவர்னர் பரத்வாஜிடம் அவர்கள் அளித்தனர். இந்த பரபரப்பான சூழலில் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங்கை முதல்வர் ஷெட்டர் சந்தித்து பேசினார். சந்திப்புக்கு பிறகு ராஜ்நாத் சிங் கூறுகையில் கர்நாடக அரசுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை என்றும் 5 ஆண்டுகள் பதவி காலத்தை பூர்த்தி செய்வோம் என்றும் கூறினார். मैं इतना फुल कॉन्फिडेंस के साथ कह सकता हूं कि हमारी कर्नाटका गवर्नमेंट के सामने किसी प्रकार की कोई क्राइसिस नहीं है. हमारी कर्नाटका गवर्नमेंट अपना कार्यकाल पूरा करेगी. डेफिनेटली करेगी. हाँ. नहीं बस ये केवल कर्टसी विजिट है. बस कर्टसी विजिट है. I think there is no need to suggest Mr. Jagdish Shettar because he is very intelligent, very sharp, very efficient, very competent chief minister. பாரதிய ஜனதா தலைவராக தேர்வு செய்யப்பட்டமைக்காக ராஜ்நாத் சிங்குக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்ததாகவும் இதுவரையில் கர்நாடக பாரதிய ஜனதாவில் எந்த ஒரு எம்எல்ஏவும் ராஜினாமா செய்யாத சூழலில் அரசின் ஸ்திரத்தன்மை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று ஷெட்டர் தெரிவித்தார். There is no crisis in Karnataka. And no MLA will resign. Nothing will happen. The government will say to prove your majority in assembly, you will prove it.
If it needs, I will free it. Nothing to worry. கர்நாடகாவில் 225 எம்எல்ஏக்களை கொண்ட சட்டசபையில் பாரதிய ஜனதாவின் பலம் 119 உள்ளது. 13 எம்எல்ஏக்கள் பதவி விலகினால் மெஜாரிட்டியை அரசு இழக்கும் என்ற சூழ்நிலையில் கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக அந்த 13 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென சபாநாயகர் போபையாவிடம் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். ஸ்பீக்கர் disqualifying the 12 MLAs who are participated in all anti-political activities. Today, you have given a petition to the Honorable Speaker through Secretary. The Speaker, after come to the Bangalore, will look into this petition and thereafter he has issued a notice. ஏற்கனவே கவர்னரிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ள 13 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து தங்களின் கடிதம் கொடுப்பதை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளனர். வெளிநாடு சென்றுள்ள சபாநாயகர் போபையா தனது சொந்த ஊர் பயணத்தை முடித்துக் கொண்டு செவ்வாயன்றுதான் பெங்களூரு திரும்புகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய அரசு பொறியியல் கல்லூரிகள் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளின் கட்டமைப்புக்காக 337 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று வெளியிட்ட அறிக்கையில் தர்மபுரி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலா ஒரு அரசு பொறியியல் கல்லூரி துவங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் கட்டமைப்புக்கு 179 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ள முதல்வர் ஜெயலலிதா 10 இடங்களில் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளை துவக்க 138 கோடி ரூபாயும், காஞ்சிபுரம் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிக்கு 20 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்க நிர்வாக ஒப்புதல் வழங்கியுள்ளார். மேலும் தஞ்சை, ஒரத்தநாடு மற்றும் நெல்லையில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் புதிய பணியிடங்கள், உள்கட்டமைப்பு வசதிக்காக நிதி ஒதுக்க முதல்வர் ஜெயலலிதா ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி தஞ்சை கல்லூரிக்கு 41 கோடியே 57 லட்சம் ரூபாயும், நெல்லைக்கு 47 கோடியே 31 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இது தவிர முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 245 புதிய பணியிடங்கள் மற்றும் மருத்துவத்துறை பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்கி 2159 மருத்துவர் பணியிடங்களை நிரப்பவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் கட்டமைப்பு வசதிக்கு ஒதுக்கியுள்ள முதல்வர் ஜெயலலிதா அடையார் புற்றுநோய் மையத்திற்கான பராமரிப்பு மானியத்தை 20 லட்சம் ரூபாயில் இருந்து 1 கோடியே 75 லட்சம் ரூபாயாக உயர்த்தியும் உத்தரவிட்டுள்ளார். விஸ்வரூபம் திரைப்படம் தொடர்பாக இரு தரப்பினரும் அமர்ந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்று ஹைகோர்ட் அறிவுரை வழங்கியுள்ளது. இவ்வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சினிமா நடிகர் கமலஹாசன் எழுதி இயக்கியுள்ள விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு தமிழக அரசு தடை விதித்தது. இதை எதிர்த்து கமலஹாசன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை ஜனவரி 24ஆம் தேதி விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி வெங்கட்ராமன் ஜனவரி 26ஆம் தேதி படத்தை பார்த்துவிட்டு ஜனவரி 28ஆம் தேதி மனு மீது முடிவு அறிவிப்பதாக தெரிவித்தார். அதன்படி ஜனவரி 26ஆம் தேதி விஸ்வரூபம் திரைப்படம் நீதிபதி வெங்கட்ராமனுக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. இப்படத்தை நீதிபதிகளுடன் அரசு வக்கீல்கள், இஸ்லாமிய அமைப்பினர் உட்பட 560 பேர் பார்த்தனர். இந்நிலையில் இம்மனு மீதான விசாரணை திங்கட்கிழமை காலை நீதிபதி வெங்கட்ராமன் முன்பு வந்தது. அப்போது ராஜ்கமல் நிறுவனம் சார்பில் மூத்த வக்கீல் PS ராமன் ஒரு புதிய ரிட் மனுவை தாக்கல் செய்தார். அதில் விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு சென்னை போலீஸ் கமிஷனர் மற்றும் கலெக்டர்கள் மாவட்டத்தில் விதித்துள்ள தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவுடன் இந்த மனுவையும் சேர்த்து விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. 30க்கும் மேல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் 144 பிரிவின் கீழ் CRPCயில் ஆர்டர்ஸ் போட்டிருந்தாங்க. அதையும் நாங்கள் எதிர்த்து சில ரிட் மனுங்கள் இன்னைக்கு காலையில் தாக்கல் செஞ்சுருக்கோம். அதையே சேர்த்து இந்த கேஸோடு எடுக்கணும்னு சொன்னோம். கோர்ட்டில் எல்லா கேஸையும் சேர்த்து நாளைக்கு காலையில் எடுத்துக்கிறதா ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால கேஸ் நாளைக்கு அட்ஜர்ன் ஆயிருக்கு. ஜட்ஜு ஜெனரலாக சொன்னது என்னன்னா, எப்படியாவது கமல்ஹாசன் சாரும் ஊருக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதுனால அவரும் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண சொல்லுங்க இன்னைக்குள்ள. இம்மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வெங்கட்ராமன் நாட்டின் ஒருமைப்பாடு, சட்டம் ஒழுங்கு ஆகியன நீதிமன்றத்துக்கு மிக முக்கியம் என்றும் இஸ்லாமிய அமைப்பினருடனும் அரசு அதிகாரிகளுடனும் அமர்ந்து சுமூக தீர்வு காண கமல்ஹாசன் நடவடிக்கை எடுக்கலாமே என்று அறிவுரை வழங்கினார். மேலும் இரு மனு மீதான விசாரணையையும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தும் உத்தரவிட்டார். தெலுங்கானா தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி ஹைதராபாத்தில் 2வது நாளாக நடந்து வரும் போராட்டத்தில் போலீசாருக்கும் தெலுங்கானா ஆதரவாளர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது.
தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை தொடர்பான முடிவை ஒரு மாதத்தில் அறிவிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கூறியிருந்தார். ஆனால் காலக்கெடு முடிந்தபோதும் எந்தவித அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிடவில்லை. இதனால் ஆவேசமடைந்த சந்திரசேகர ராவின் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி 36 மணி நேர தொடர் போராட்டத்தை ஞாயிறன்று துவக்கியது. இதையொட்டி ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா மாவட்டங்களில் ஞாயிறன்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். ஹைதராபாத்தில் உள்ள இந்திரா பூங்கா போராட்டத்தின் மைய மாறியது. இரண்டாவது நாளாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட தெலுங்கானா ஆதரவாளர்களும் மாணவர்களும் போலீஸ் தடைகளை உடைத்தெறிந்து ஊர்வலம் செல்ல முயன்றனர். அதனால் போலீசாருக்கும் ஆதரவாளர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. இதனால் ஹைதராபாத்தில் இரண்டாவது நாளாக பதட்டம் நீடிக்கிறது. ஞாயிறு இரவில் போராட்டத்துக்கு தார்மீக ஆதரவு தெரிவிக்க சென்ற இரு காங்கிரஸ் எம்பிக்களை சுற்றி வளைத்து தெலுங்கானா ஆதரவாளர்கள் திரும்பி போகும்படி எதிர்ப்பு கோஷங்களை முழங்கினர். அவர்கள் வந்த வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். தெலுங்கானா விவகாரத்தில் உறுதியான முடிவை எடுக்காத காங்கிரஸ் மீது மக்களின் அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தெலுங்கானா மண்டலத்தில் இருந்து லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட 7 காங்கிரஸ் எம்பிக்கள் பதவி விலகப் போவதாக திங்களன்று மாலை அறிவித்தனர். ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு செவ்வாயன்று அனுப்பி வைக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். இதனால் தெலுங்கானா போராட்டம் மட்டுமல்ல, டெல்லி அரசியலும் சூடுபிடித்துள்ளது. இரு இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து எல்லையில் ஏற்பட்ட பதற்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்த பஸ் சேவை திங்களன்று துவங்கியது. ஜனவரி 8ஆம் தேதியன்று ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்ட எல்லைக்கோட்டில் இரு இந்திய வீரர்களை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் கொடூரமாக கொலை செய்தனர். இதையடுத்து இரு நாடுகளிடையே போர் மூழும் சூழல் உருவானது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே வர்த்தக சேவை மற்றும் பேருந்து போக்குவரத்து கடந்த 11ஆம் தேதி நிறுத்தப்பட்டது. இதனால் பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நூற்றுக்கணக்கான இந்தியர்களும் இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் பல பாகிஸ்தானியரும் சிக்கிக் கொண்டனர். இரு நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து எல்லையில் பதட்டம் தணிந்தது. இதைத் தொடர்ந்து 17 நாட்களுக்கு பிறகு திங்களன்று இரு நாடுகளிடையே பேருந்து போக்குவரத்து துவங்கியது. பூஞ்சில் இருந்து பயணிகளை ஏற்றிய காஷ்மீர் போக்குவரத்து கழக பேருந்து பாகிஸ்தானில் உள்ள ராவல்கோட் பகுதிக்கு சென்றது. இரு நாட்டின் எல்லையில் பயணிகளின் உடைமைகள் தீவிரமாக சோதிக்கப்பட்டன. பேருந்து சேவையின் மூலம் பல நாட்களுக்கு பிறகு தங்களது குடும்பத்தினரை சந்தித்தவர்கள் கட்டித் தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டனர். दोनों तरफ की खुशी है. अल्लाह ताला इन कुत्तों को आपस में इत्तेफाक में रखे, समझौता बिल्कुल सब ठीक ठाक हो. வர்த்தக லாரிகளின் போக்குவரத்து செவ்வாயன்று துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் பூஞ்ச் ராவல்கோட் இடையே 2005ஆம் ஆண்டில் பேருந்து சேவை துவக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி அவதானப்பட்டி படகு குழாம் திடீரென்று மூடப்பட்டதால் சுற்றுலா வந்த பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள நீச்சல் குளத்தில் சமீபத்தில் 4 வயது சிறுமி தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக பலியானார். இச்சம்பவத்தை தொடர்ந்து கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிறுவர் பூங்கா மற்றும் அவதானப்பட்டி படகு ஏரி குழாம் ஆகியவற்றை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையன்று திடீரென்று படகு குழாம் மூடப்பட்டது. இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா வந்த பயணிகள் படகு குழாம் மூடப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சைடில் பாக்லூர் சைடில் இருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து போட்டு வசதி இல்லை, சுற்றி பார்க்க வந்தோம். நேற்று நீச்சல் பேட்சில் ஒரு குழந்தை செத்து போனதுனால இதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. சரியான சேஃப்டி பண்ணி ஜாக்கெட்ஸ் எல்லாம் வசதி கொடுத்தா நல்லா இருக்கும். அவதானப்பட்டி ஏரி படகு குழாமில் உள்ள படகுகளில் பயணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு கவசம் இல்லை என்பதாலும் பெரும்பாலான படகுகள் பழுதடைந்து இருப்பதாலும் படகு குழாமை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,952 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,869 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை 1 கிராம் 62 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 57,995 ரூபாயாக இருந்தது. தஞ்சை திருவையாற்றில் தியாகராஜர் ஆராதனை விழா கோலாகலமாக துவங்கியது. தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் ராமபிரான் மீது கொண்ட பக்தியால் பல்வேறு கீர்த்தனைகளை பாடினார். இவருடைய கீர்த்தனைகள் சங்கீத உலகில் முக்கிய இடத்தை பிடிப்பதால் உலகெங்கிலும் உள்ள இசைக்கலைஞர்கள் தியாகராஜருக்கு ஆண்டுதோறும் ஆராதனை விழா நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு விழா ஞாயிற்றுக்கிழமையன்று துவங்கியது. ஆராதனை விழாவை தமிழக கவர்னர் ரோசையா மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். துவக்க விழாவில் பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம், கத்ரி கோபால்நாத், அபிஷேக் ரஹ்ராம் போன்ற இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி நடந்தது.
தியாகராஜர் ஆராதனை விழாவில் கலந்து கொண்டு பாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்கள் தெரிவித்தனர். பாடினது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. தியாகராஜ ஆராதனை எவ்வளோ வருஷ காலமா நடக்கிற ஒரு சம்பிரதாயமானது. அது தியாகராஜருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன செலிப்ரேஷன். அது எவ்வளோ கொடுத்துருக்காரு அவர் கர்நாடிக் மியூசிக்கு. அதில் நாங்கள் ஆரம்பித்தது ஐ திங்க் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கமிட்டிக்கு ஒரு பெரிய நன்றி, தியாகராஜருடைய அந்த அருளுக்கு நன்றி. 166வது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கு. வெகு விமர்சனமாக நடக்கிறது. இங்கே வர ஒரு வித்வான்களும் விதுஷிகளும் அப்படியே தன்னை ஒரு தியாகராஜருக்கு ஒரு அர்ப்பணமா அவரோட கீர்த்தனை பாடி ஒரு சங்கீதாஞ்சலி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நோக்கத்தில் எல்லாரும் பாடுறா. வரும் 31ஆம் தேதி வரை இவ்விழா நடக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இசைக்கலைஞர்கள் திருவியாறு வந்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.